அந்த பரிசுத்த ரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே வந்து அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவராய் காணப்பட்டார். அவர் மரித்து அதோடு கூட அந்த சிலுவையில மரித்தாலும் அவர் அதோடு கூட நின்று விடவில்லை. மறுபடியும் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஒரே தெய்வமாய் இருக்கிறார். இந்த உலகத்துல உயிரோடு கூட எழுந்த ஒரு மனிதர் என்று சொன்னால், ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. அவர் மறுபடியும் ஏன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொன்னால், அவர் பரலோகத்திற்கு உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த பரலோகத்தினுடைய திறவுகோல் சாவி அவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதான் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் வசிக்கும்படியாக, எல்லாருக்குள்ளும் இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகையால நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒண்ணு தான். அவர் ஏதோ வெளிநாட்டு கடவுள் என்று எண்ணி சொல்லி அலைகழித்து சென்று விடாமல், அவர் எனக்காக நான் பரலோகத்திற்கு செல்லும்படியாக அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்த தெய்வமாகிய அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதை உணரத்தக்கதாக இந்த வேளையில தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அன்பு சகோதரமார்களே, சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும், எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும், ஒருவேளை நீங்க நல்லவங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பாவ காரியத்துல அடிமையாகி காணப்படலாம். அதனால அவங்க அழிந்து போவதும் தேவனுக்கு பிரியம் அல்ல. அவர்களும் பரலோகத்திற்கு வரணும், அவர்களும் இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கணும் என்பதுதான் இயேசுவுடைய விருப்பமா இருக்கிறது. ஆகையாலே உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் இயேசுவிடத்தில் கேட்கும் பொழுது, அவர்களும் இந்த பூமியில் இருக்கிற பாவத்தில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும், காப்பாற்ற முடியும். அதோடு கூட இயேசுவோடு கூட இந்த பரலோகத்தில் வசிக்க முடியும். அது மாத்திரமா இயேசு செய்வார் என்று சொல்லி பார்த்தார். இல்லங்க, இந்த பூமியில நாம சமாதானமாய் வாழுவோம். இயேசு கிறிஸ்து வழி செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேதத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. நம்ம மனிதர்கள் கொடுக்கிற சமாதானம் பாருங்க, ஒருவேளை நாம ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு துக்கத்தில் இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் வந்து நமக்கு ஆறுதல் படுத்தினால், சமாதானப்படுத்தினால், அது கொஞ்ச நேரம் தான் வேலைக்கும். அவர் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டுமாய் பார்க்கும் பொழுது அந்த துக்கம் நம்மளை மீண்டுமாய் ஆட்கொள்ளும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையாலே நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த துக்கத்தோடு காணப்பட்டாலும், ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் கீழ்ப்படியாமை நிமித்தமா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் ஏதோ ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாகி காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம், அல்லது கணவர் அப்படியாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு தந்து, அவர்களுக்கு விடுதலை தந்து நீங்கள் சமாதானத்தை அடையும்படியாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த பூமியில நீங்கள் சமாதானம்